உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், புதன், செவ்வாய் 15/1/2024 முதல் மகரத்தில் சூரியன் பிரவேசம், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. முதலில் மேசம். வாரத்தின் பிற்பகுதியில் 5க்குரிய சூரியன் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கிறார். கேது 6ஆம் இடத்தில் இருப்பதால் உடல்நிலை குறித்த கவலைகள் நீங்கும். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகும். அங்கு இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் நடைபெறும். கோயில் குளங்கள் என செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சனி கும்பராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கின்றதால் தொழில் ஆதாயம் உண்டு. குரு ஜென்மராசியில் இருப்பதால் சில இடையூறுகள் இருந்தாலும் அவருடைய பார்வை திரிகோண ராசிகளில் விழுவதால் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். மங்கள காரியங்கள் நடைபெறும். சுக்கிரன் உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணவரவுகள் சிறப்பாகவே இருக்கும். நண்பர்களால் சில நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் உண்டு. 12இல் ராகு இருப்பதால் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனை சற்று அதிகரிக்கலாம். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை அன்று அருகம்புல் சாற்றி விநாயகரை வணங்குங்கள். கந்தசஷ்டி பாராயணம் செய்ய உங்கள் கவலைகள் பறந்தோடிவிடும். அடுத்தது ரிஷபம். வாரத்தின் பிற்பகுதியில் சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு போகின்றார். சுக்கிரன் தனது சொந்த வீட்டை பார்க்கின்றார். ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். சுக்கிரன் சகல துறைகளிலும் வெற்றிகளை தருவார். கடன் சுமை குறையும். உத்தியோக மாற்றம் இருக்கும். எதிர்பாராத தனலாபம் ஏற்படும். செவ்வாய் அஷ்டமத்தில் மாறினாலும் கூட அவர் 12க்குரியவர் என்பதால் சில எதிர்பாராத நன்மைகள் தருவார். வீடு, மனை முதலியவற்றில் லாபம் உண்டு. நிலம், வாகனம் முதலியவற்றை வாங்குகின்ற யோகம் உண்டு. குரு 12ஆம் இடத்தில் இருப்பதாலும் 5ஆம் இடத்தில் கேது இருப்பதாலும் பிள்ளைகள் விஷயத்தில் சில சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். வாரத்தின் முற்பகுதியில் உடலில் சில ஆரோக்கிய பிரச்சனைகள், குறிப்பாக கண் நோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை மாலையில் துர்க்கையை வழிபடுங்கள். அடுத்தது மிதுனம். செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ராசிநாதனும் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். இதனால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். அதற்கான தைரியமும் ஆற்றலும் கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அவர்கள் நன்கு படிக்கவும் செய்வார்கள். அவர்களை பற்றிய கவலைகள் குறையும். நேர்முக தேர்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி உண்டு. 12க்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில் சில நன்மைகள் உண்டு. பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிறார். அது உங்களுக்கு அஷ்டம ராசி என்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை பழுதில்லாமல் கவனிக்க வேண்டும். வண்டி அடிக்கடி பழுதாகும் அல்லது சிலருக்கு சிறு விபத்துகளும் ஏற்படலாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபடுங்கள். அடுத்தது கடகம். சூரியன், புதன், செவ்வாய் இணைந்து ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். வார இறுதியில் சூரியன் 7ஆம் இடத்துக்கு சென்று ராசியை பார்க்கின்றார். அஷ்டமச்சனி தனது ஆட்சி வீடான கும்ப வீட்டில் இருக்கிறார். லாபாதிபதி சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் நன்றாகவே இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் கேது இருப்பது உங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். எதையும் சற்று நிதானமாக கவனித்து சிக்கல் வராமல் செய்து கொள்வீர்கள். குழந்தைகளால் சந்தோஷம், நிம்மதி உண்டு. ஆன்மீக பயணம், தெய்வ தரிசனம் உண்டு. அஷ்டமத்தில் சனி இருப்பதாலும் 6ஆம் இடத்தில் புதன், செவ்வாய் முதலிய கிரகங்கள் இருப்பதாலும் பிற விஷயத்தில் எக்காரணத்தை முன்னிட்டும் தலையிட வேண்டாம். வாக்குவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டமம் 15/1/2024 இரவு 11:24 முதல் 16/1/2024 காலை 12:26 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள். அடுத்தது சிம்மம். வாரத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் 5ஆம் இடத்திலிருந்து
6ஆம் இடத்துக்கு வருகின்றார். சனி உங்கள் ராசியை பார்வையிடுகின்றார். அஷ்டமத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் கேது, சதுர்த்த கேந்திரத்தில் சுக்கிரன் இருப்பதால் வீடு, வாகனம், ஆடை, ஆபரண சேர்க்கை யோகம் உண்டு. 9ஆம் இடத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதும் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கும் வழியை உங்களுக்கு காட்டும் என்பதால் எதற்கும் கலங்க வேண்டாம். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். செலவுக்கு ஏற்ற வரவு உண்டு. கலைத்துறையினர் நல்ல மதிப்பு பெறுவார்கள். கிரகநிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு எதிர்மறை பலனை தரும் நிலையில் இருப்பதால் கவனம் ஒன்றே தேவை. பிறருக்கு உதவி செய்ய போய் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சந்திராஷ்டமம் 16/1/2024 காலை 12:27 முதல் 18/1/2024 அதிகாலை 3:21 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு வாருங்கள், அல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அடுத்தது கன்னி. தனுசு ராசியில் வாரத்தின் முற்பகுதி வரை இருக்கும் சூரியன் 5ஆம் இடத்துக்கு மாறுகின்றார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். 4ஆம் வீடு பலமாக இருப்பதாலும் உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை குரு பார்வையிடுவதாலும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சில பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வீடு, வாகனங்களை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்கள் எண்ணங்களை நிறைவேற வைக்கும். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதை கவனிக்கவும். திடீரென்று கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்க வேண்டாம். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சனி, சுக்கிரன் சம்பந்தப்படுவதால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளவும். தேவையில்லாத பழிச்சொற்கள் வந்து சேரும். சந்திராஷ்டமம் 18/1/2024 அதிகாலை 3:22 முதல் 20/1/2024 காலை 8:39 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லுங்கள். அனைத்தும் நன்மையே நடக்கும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். தனஸ்தானத்திற்குரிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு. பொருளாதார முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டு. குடும்ப ஒற்றுமை பலப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும். தொழில் அலைச்சல் அதிகரிக்கும். மனதில் டென்ஷன் உண்டாகும். தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தலைதூக்கும். பணத்தை கையாள்வதில் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். உடம்பில் ஏற்கனவே இருந்த சில உபாதைகள் மேலோங்கலாம். சந்திராஷ்டமம் 20/1/2024 காலை 8:40 முதல் 22/1/2024 மாலை 4:09 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: வியாழன், சனி இந்த 2 நாட்களிலும் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்யுங்கள். சங்கடங்கள் தீரும். அடுத்தது விருச்சிகம். ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். வாரத்தின் பிற்பகுதியில் 2ஆம் இடத்தில் இருந்த சூரியன் 3ஆம் இடத்திற்கு மாறுகின்றார். இந்த மாற்றமானது உங்களுடைய மனக்கவலையை தீர்க்கும். திடீர் வரவுகள் உண்டாகும். எல்லா விஷயத்துக்கும் தக்க ஆலோசனையை கேட்பது உங்களுக்கு வருகின்ற சிக்கலை தவிர்க்கும். காரணம், கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கின்றன. செவ்வாய் தனுசு ராசியில் சூரியனோடு இணைந்திருப்பது யோகம்தான். அவரோடு லாபாதிபதி புதனும் இணைந்து புதனாதித்ய யோகத்தை கொடுக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் தேவையற்ற எரிச்சலையும் கோபத்தையும் யாரிடமும் காட்டி பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். உங்களுக்கு எதிராக பல செயல்கள் மாறுவதையும் காட்டுகிறது. எனவே நீங்கள் முன்கூட்டியே யோசித்து கவனமாக செயல்பட்டால் பிரச்சனைகள் குறையும். பரிகாரம்: சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யவும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்கள். சங்கடங்கள் தீரும். அடுத்தது தனுசு. சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கின்றார். அது ஒன்றே போதும் உங்களுடைய பல நன்மைகளை கவனித்துக் கொள்வதற்கு. ராசிநாதன் 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது கூடுதல் விசேஷம். 12இல் சுக்கிரன் இருந்தாலும் அது உங்கள் சந்தோஷத்தை அதிகரிக்கவே செய்யும். தொழில் துறையில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. செலவுக்கேற்ற வருமானமும் வந்துவிடும். சுபகாரியங்கள் கைகூடும். நிலம் மற்றும் வாகனங்களை மாற்றுவீர்கள்.
அல்லது புதிதாக வாங்குவீர்கள். மாணவர்கள் கல்வி ஓங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும். குரு பலம் பெற்றிருப்பதால் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கும். ராசியில் செவ்வாயும் வாரம் முற்பகுதி வரை சூரியனும் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. கண்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளவும். காரணம், சூரியன் உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். தொழில் அல்லது உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புண்டு என்பதை கேது காட்டுகிறது. திடீரென்று விரக்தி மனப்பான்மை ஏற்படும். தேவையற்ற விரோதங்கள் ஏற்படுவதை கவனத்துடன் தடுக்க வேண்டும். பரிகாரம்: கண்ணபிரானை சிறிது வெண்ணெய் நிவேதனம் செய்து வழிபட உங்கள் கவலைகள் பறந்தோடும். அடுத்தது மகரம். 3ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய பல சிரமங்களை தீர்த்து வைப்பார். உங்கள் எண்ணங்களை வெற்றிகரமாக முடிப்பார். கணவன் மனைவி உறவு சாதகமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் ஆலோசிப்பதால் பிரச்சனைகளின் வீரியம் குறையும். சனி விலகி 2ஆம் இடத்துக்கு சென்று விட்டதால் படிப்படியாக உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். 6க்குரிய புதன் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களைத்தான் தரும். அதாவது நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை செய்யும். வாரத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு எந்த காரியத்தையும் மிக நிதானமாக திட்டமிட்டு செய்ய வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் குழப்பத்தோடு முடியும் அல்லது தாமதமாக முடியும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். ஆனால் அதே நேரம் சில முதலீடுகள் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்வது நல்லது. இல்லாவிட்டால் பணம் தேவையில்லாத விஷயங்களில் விரயமாகிவிடும். பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். அடுத்தது கும்பம். குரு லாபராசியை பார்ப்பதால் எப்படியாவது காரியங்களை செய்து வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பீர்கள். தொழில் வளர்ச்சியை நோக்கி நகரும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் தேவையான அளவுக்கு இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறை நன்றாக நடைபெறும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதர உதவியும் உண்டு. சூரியன் வார இறுதியில் விரயஸ்தானத்திற்கு வருவதால் உஷ்ண நோய்கள் தலைதூக்கும். சனி அமர்ந்திருப்பதாலும் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் நீங்கள் எதையும் மிக அதிகமாக எதிர்பார்க்க கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பரிகாரம்: அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். ராசியில் ராகுவும் ராசிநாதன் குரு 2லும் இருக்கின்றார்கள். 6க்குடைய சூரியன் வார இறுதியில் லாபராசிக்கு வர இருக்கின்றார். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் இதற்கு மிகவும் கவனத்தோடு பாடுபட வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தேவையான அளவு பணப்புழக்கம் உண்டு. மனைவி மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் வருகை உண்டு. மனை, வீடு, வாகனங்களை மாற்றுவீர்கள் அல்லது புதிதாக வாங்குவீர்கள். ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் ஆதாயம் உண்டு. மற்ற தொழில்களும் விரிவுபடுத்தும் வாய்ப்பு உண்டு. விரயத்தில் சனி இருப்பதால் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். கைப்பணத்திற்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும். ஏதேனும் ஒரு காரியத்தை அவசரப்பட்டு செய்துவிட்டு வருத்தப்படுவீர்கள். ராசியில் உள்ள ராகு அப்படிப்பட்ட செயலை தூண்டுவார் என்பதால் முன் யோசனையும் நல்லவர்கள் ஆலோசனையும் கருத்தில் கொள்ளுங்கள். பரிகாரம்: வஸ்திர தானம் செய்வது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.